வெல்கம் டு அவர் TAF IAS அகாடமி. இது வரைக்கும் TAF IAS அகாடமின்ற யூடியூப் சேனல் தான் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ இங்கிலீஷ் மீடியம்காக ஒரு நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேம் TAF 360 இங்கிலீஷ். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இனிமேல் இங்கிலீஷ் மீடியம் ரிலேட்டட் கிளாஸஸ் ஆர் வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் இந்த TAF 360 சேனலை தான் அப்லோட் பண்ணுவோம். Keep watching, subscribe பண்ணுங்க and mainly share with your friends. This is our first class, subject biology. இப்போ பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு புக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நாட் நெசசரி. ஸோ ஃபர்ஸ்ட்டு மெயினாக நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், சிலபஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், சிலபஸ் வைஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் அந்த டாபிக் ரிலேட்டட் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம். ஸோ பயாலஜியில் ஃபர்ஸ்ட் டாபிக் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு கிளாண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் கிளாண்ட்? கிளாண்ட்னா இப்போ வந்து ஒரு ஆர்கன் போடுறேன் பாருங்கள். An organ which produce and release some chemical substances. That substances perform a specific function in our body. That organ is called gland. ஓகேங்களா? ஸோ கிளாண்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே, how many types of glands are there in our body? எத்தனை டைப்ஸ் ஆஃப் glands இருக்குது பார்க்கலாம். There are two types. என்னென்னா endocrine gland and exocrine glands. Okay, gland na ennan patachu and the types endocrine and exocrine. What is the difference between the endocrine and exocrine glands? See the difference. So endo exo அப்படினு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஆர் டக்ட்லெஸ் கிளாண்ட். ஸோ என்ன இருக்காது, டக்ட் இருக்காது, லேக் ஆஃப் டக்ட். அப்போ எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஹாவ் டக்ட். ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் do not have duct. எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் have duct. ஓகே, ஸோ டக்டை வச்சு நான் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதோட செக்ரேஷனல் ப்ராடக்ட் வச்சு பிரிக்கிறோம். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் செக்ரீட் ஹார்மோன்ஸ். அப்போ எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் செக்ரீட் என்சைம்ஸ், மியூக்கஸ், சலைவா, நம்ம மவுத்தில் செக்ரீட் ஆகக்கூடியது சலைவா, அண்ட் ஸ்வெட். நம்மளுக்கு ஸ்வெட் ஆகுது பார்த்தீங்களா, அதுவும் கூட எதுலேருந்து வருது, எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகிறது தான் ஸ்வெட். ஸோ செக்ரேஷனல் ப்ராடக்ட் வச்சு ரெண்டுத்துக்கும் பிரிச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒரு டார்கெட் ஆர்கனை வந்து எப்படி ரீச் ஆகுது அதை வச்சு இன்னொரு பாயிண்ட் பாருங்கள். ஸோ ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது, எதில் போய் கலந்து அதோட டார்கெட் ஆர்கனை போய் ரீச் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு டயக்ராம் போடுறேன். இது பிட்யூட்டரின்னு வச்சுக்கோங்க. பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட். இது தைராய்டு கிளாண்ட். ஓகே, ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. அந்த ஹார்மோன்ஸ் வந்து எது மேலே ஆக்ட் ஆகணும் அப்படின்னா தைராய்டு கிளாண்ட் மேலே ஆக்ட் ஆகணும். ஸோ எதுக்காக இது மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னா டு செக்ரேட் தைராக்சின் ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து இந்த ஆர்கனை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு அதோட ஹார்மோன்ஸை எதன் வழியாக என்ன பண்ணுது, அனுப்புது அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். ஸோ த்ரூ blood stream. பாருங்கள், ஹார்மோன்ஸ் ஆர் released directly into the bloodstream and reach the target organ. ஸோ அதுதான். ஸோ ஹார்மோன்ஸ் பிளட் ஸ்ட்ரீம் வழியாக ஒரு ஆர்கனை ரீச் ஆகுது. ஸோ அது எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். அப்போ எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸு எப்படி வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்சைம்ஸ் இருக்குது, ஸ்வெட் இருக்குது, சலைவாலாம் இருக்குது. அது எப்படி அதோட டார்கெட் ஆர்கன்ஸ் எப்படி வெளியில் வருது அப்படின்றத பாருங்கள்.
ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்வெட் ஆகுதுன்னு சொன்னோம். இப்போ ஸ்வெட் ஆகுது அப்படின்னா நம்மளோட அந்த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸுக்கு வருது, ஸ்கின்னோட எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்க்கு ஸ்வெட் வெளில வருது. அப்படி வரும்பொழுது அது பிளட்டில் கலந்து வருதா அப்படின்னா இல்லை. ஸோ அதுக்கு என்ன இருக்குது, ஆல்வேஸ் டக்ட் இருக்குதுன்னு சொன்னேன், ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த டக்ட் வழியாக என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்வெட் ஆனது ரிலீஸ் ஆகுது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன், இது லிவர், அண்ட் திஸ் ஒன் கேல் பிளாடர். பாருங்கள், லிவர் என்னத்தை செக்ரேட் பண்ணும், நம்மளுக்கு தெரிஞ்சது பைல் ஜூஸ். ஸோ லிவர் செக்ரேட் பைல் ஜூஸ். ஓகே, அப்போது கேல் பிளாடரோட வேலை என்ன அப்படின்னா டெம்பரரியாக அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அந்த கேல் பிளாடரோட வேலை. ஓகே, இதோ இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் என்ன, டக்ட். ஸோ த என்சைம்ஸ் ரிலீஸ் directly into the internal organs, through the duct. ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு என்ன இருக்குது, டக்ட் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஸோ இன்டர்னல் ஆர்கனுக்கு டைரெக்டாக ரீச் ஆகும். அண்ட் ஆல்சோ ரீச் அண்ட் ஆல்சோ ரிலீஸ் இன்டு த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ். ஸோ எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸுக்கும் டக்ட் வழியாக ரிலீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஸோ கிளாண்ட்னா என்னன்னு பார்த்தோம், டைப்ஸ் அண்ட் த டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு ஹார்மோன்ஸ். இதில் பாருங்கள், நம்ம எண்டோக்ரைன் கிளாண்டு எக்ஸோக்ரைன் கிளாண்டு ரெண்டாக பிரிச்சிருக்கோம். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வருது அப்படின்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்லேருந்து. ஸோ கண்டிப்பாக மினிமம் 2 questions இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வரும், நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், 2 and 4. ஸோ இது கண்டிப்பாக இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்லேருந்து கொஷின்ஸ் வரும். ஓகே, எண்டோக்ரைன் கிளாண்டுனாலே என்னதை செக்ரேட் பண்ணுது, ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. ஓகே, ஸோ பேசிக் கொஷின் என்ன அப்படின்னா, who coined the term hormone or who introduced the term hormone? Introduced by W.M. Bayliss and E.H. Starling. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் என்னத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஹார்மோன் அப்படின்ற அந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க W.M. Bayliss and E.H. Starling. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எண்டோக்ரைனாலஜி. வாட் இஸ் எண்டோக்ரைனாலஜி? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது தான், மேக்ஸிமம் எண்டோக்ரைனை பற்றி படிக்கிறது தான் எண்டோக்ரைனாலஜின்னு தெரியும். ஸோ எண்டோக்ரைனாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் physiology. ஸோ திஸ் இஸ் கால்டு எண்டோக்ரைனாலஜி. ஓகே, who is the father of endocrinology? Who is the father of endocrinology? Thomas Edison. So Thomas Edison is a father of endocrinology. Next one, hormones related வேற என்ன இன்ஃபர்மேஷன் அப்படி தெரியும், ஹார்மோன்ஸ் என்னெல்லாம் சொல்லலாம். ஹார்மோன்ஸ் ஆர் chemical messenger. Hormones are called as chemical messenger. இப்போ நீங்கள் வந்து குரூப் 2க்கு மாடல் கொஷின் பேப்பர் விட்டுருக்காங்க இல்லையா, அதில் கூட பாருங்கள் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஸோ ஹார்மோன்ஸ் ஆர் கால்டு கெமிக்கல் மெசேஞ்சர். ஓகே, இப்போ நம்ம உடம்பில் ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குது, அதோட வேலையை அது பண்ணிடுச்சு. ஓகே, அது எங்கே போகும், அது எப்படி வந்து வெளியேறுது, எக்ஸ்க்ரீட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஹார்மோன்ஸ் ஆர் do not remains permanently in our blood. அப்போ எங்கே போகும் அப்படின்னா, 2 பேர் இருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள், லிவர் அண்ட் கிட்னி. பாருங்கள், ஹார்மோன்ஸ் do not remain permanently in our blood. அப்போது எங்கே போகும்னா, they are converted by liver into inactive compounds. ஸோ யார் இன்ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸாக அந்த ஹார்மோன்ஸை மாற்றுறது, லிவர் மாற்றுறது. ஓகே, ஸோ ஹார்மோன்ஸை இன்ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது லிவர், அண்ட் இன்ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் ஆர் எக்ஸ்க்ரீட்டட் பை கிட்னி.
inactive compounds are excreted by kidney. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஹார்மோன்ஸ்னால் கெமிக்கல் மெசேஞ்சர்னு சொல்லியாச்சு. அது நம்ம உடம்புலேயே அப்படியே இருக்காது. அதை யார் யார் என்னென்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்துட்டு லிவர் அண்ட் கிட்னியை இன்ட்ரடியூஸ் பண்ணாச்சு. ஓகே, ஹார்மோன்ஸ் வேறு என்ன பண்ணும்? இப்போ வந்து ஒரு டார்கெட் ஆர்கன் மேலே ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னோம். சரி, வேறு என்ன பண்ணும்? அது எது அந்த டார்கெட் ஆர்கன் மேலே ஆக்ட் ஆகுதுன்னா அது என்ன பண்ணுது அந்த ஆர்கன் மேலே அப்படின்னா, ஸோ ஹார்மோன்ஸ் மே ஸ்பீட் அப் or slow down or alter the activity of an organ. அதாவது ஹார்மோன்ஸ் may speed up or slow down or alter the activity of an organ. And also another one, and also maintain homeostasis. What is homeostasis? Homeostasis means maintenance of internal environment of our body. So homeostasis means maintenance of internal environment of our body. அதான் homeostasis ன்னு சொல்றோம். ஸோ அந்த homeostasis மெயின்டைன் பண்ணுறது யார்? ஹார்மோன்ஸ். ஸோ ஹார்மோன்ஸுக்கு 4 வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 4 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று, அது என்னன்னு சொல்லுவோம்? கெமிக்கல் மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், அது வந்து ஸ்பீடப் பண்ணலாம், ஸ்லோ டவுன் பண்ணலாம், ஆர் ஆல்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மெயின்டைன் ஹோமியோஸ்டாசிஸ். இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பர்மனெண்ட்டாக நம்ம பிளட்டில் இருக்காது. ஸோ கன்வெர்டட் பை லிவர் அண்ட் எக்ஸ்க்ரீட்டட் பை கிட்னி. ஸோ ஹார்மோன்ஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த எண்டோக்ரைன் கிளாண்டை ஃபர்தராக எத்தனை டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 3ஆக டிவைட் பண்ணலாம். எண்டோக்ரைனை ஃபர்தராக 3ஆக டிவைட் பண்ண முடியும். என்னென்ன அப்படின்னா, ஓகே, எக்ஸ்க்ளூசிவ். வாட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்? எக்ஸ்க்ளூசிவ் மீன்ஸ் கம்ப்ளீட். ஸோ நான் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவேன்? ஃபுல்லாகவே எண்டோக்ரைன் கிளாண்ட் தான் நான் அப்படின்றது தான். அண்ட் நியூரோ எண்டோக்ரைன் கிளாண்ட் மீன்ஸ், நியூரோ மீன்ஸ் என்ன ரிலேட்டட் வேர்ட்ஸ் நமக்கு தெரியும்? நர்வ்ஸ். So nerve related words, neuroendocrine gland. And partial, I'm not fully endocrine gland, I'm just partial, right? Okay, example for that. Okay, before that, எதெல்லாம் endocrine glands? endocrine glandsலாம் எதாவது பாருங்கள். இப்போ ஹெட் பார்ட் பாருங்கள், ஹெட்டில் 2 endocrine glands are present. One is pituitary and another one pineal. So neck region, thyroid and parathyroid. And chest region, thymus is present, and our abdomen region, pancreas and adrenal. Next one, the pelvic region. Pelvic அப்படின்றது இடுப்பு பகுதின்னு சொல்லுவோம். So pelvic region, gonads, male gonad and female gonads. It means sexual reproductive organs. So இப்போ endocrine glandsனா என்னென்ன endocrine glands இருக்குன்னு பார்த்தாச்சு. இதில் 3த்துல எது எந்தெந்த டைப் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் endocrine glandsலாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, pituitary. These glands are exclusive endocrine glands. Next one பாருங்க, neuroendocrine glands. Example for that, hypothalamus. Hypothalamus. Next one, partial endocrine glands. இது என்ன partial அப்படின்றது? ஒரு ஆர்கனில் some endocrine glands அந்த tissues இருக்கும். ஓகேங்களா? ஸோ some endocrine tissues present in an gland. எக்ஸாம்பிள் என்னென்ன கிளாண்ட்லாம் வந்து பார்ஷியல் எண்டோக்ரைன் கிளாண்டில் வரும் பாருங்கள். pancreas, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஆர்கன், இந்த கிளாண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா போத் எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னா pancreas. ஸோ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் எபித்தீலியம். ஸோ இது எல்லாமே என்னது? பார்ஷியல் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு, என்ன ஹார்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட்டோட வேலை என்ன பண்ணும்? பிளட்டை வந்து பம்ப் பண்ணுறது தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஹார்ட்டில் எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது. சம் எண்டோக்ரைன் டிஷ்யூஸ் ப்ரெசண்ட் இன் த வால் ஆஃப் த ஹார்ட். ஓகேங்களா? சம் endocrine tissues present in the wall of the
ஹார்ட். ஸோ அதனால தான் அது என்னன்னு சொல்லியிருக்கோம், பார்ஷியல் எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ எண்டோக்ரைன் கிளாண்டை ஃபர்தராக த்ரீயாக டிவைட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்க்ளூசிவ் எண்டோக்ரைன் கிளாண்ட் அண்ட் நியூரோ எண்டோக்ரைன் கிளாண்ட், நெக்ஸ்ட் ஒன் பார்ஷியல் எண்டோக்ரைன் கிளாண்ட். அண்ட் எக்ஸாம்பிள் என்னென்ன கிளாண்டெல்லாம் எது ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ நான் இங்கே ஹைப்போதாலமஸ் போட்டிருக்கேன் ப்ளஸ் பிட்யூட்டரி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஹைப்போதாலமஸ். ஹைப்போதாலமஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஹைப்போதாலமஸ் பாருங்கள் என்ன ஷேப்பில் இருக்குது, எக்ஸாக்டாக இல்லை, ஓரளவுக்கு நம்மளால் கண்டுபிடிக்கிற அளவுக்கு பாருங்கள் கோன் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஹைப்போதாலமஸ் என்ன ஷேப், கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், கரெக்டா? ஸோ ஹைப்போதாலமஸ் எதோட ஜாயின் ஆகிருக்கு பாருங்கள். ஹைப்போதாலமஸ் இங்கே பாருங்கள், இங்கே வந்து பேஸ் ஆஃப் த பிரைன் வச்சுக்கோங்க, பிரைன் இருக்குது. ஸோ எதில் இருந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, இந்த பேஸ் ஆஃப் த பிரைனில் இருந்து டவுன்வர்டில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஹைப்போதாலமஸ் ப்ரொஜெக்ட் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த பிரைன் அண்ட் எண்டிங் இன்டு பிட்யூட்டரி ஸ்டாக். எதில் எண்ட் ஆகுது, பிட்யூட்டரி ஸ்டாக்கில் எண்ட் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட் தான் இது பாருங்கள். எதில் ஸ்டார்ட் ஆகுது, ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, ப்ரொஜெக்ட் டவுன்வர்ட்ஸ். ஓகே, ஸோ ஹைப்போதாலமஸ் ஓட ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் எதையோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா பேஸ் ஆஃப் த பிரைன் அண்ட் எண்டட் வித் பிட்யூட்டரி ஸ்டாக். ஓகே, ஹைப்போதாலமஸ் யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க பாருங்கள். ஹைப்போதாலமஸ் யாரை கண்ட்ரோல் பண்ணும், எந்த கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணும். எப்படி பிட்யூட்டரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா 2 ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. என்னென்ன, ஒன்று RH and another one IH. RH அப்படின்றது ரிலீசிங் ஹார்மோன் ஆர் ரிலீசிங் ஃபேக்டர், IH அப்படின்றது இன்ஹிபிட்டரி ஹார்மோன் ஆர் இன்ஹிபிட்டரி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 ஹார்மோன்ஸ் ஆர் செக்ரேட்டட் பை ஹைப்போதாலமஸ். ஓகே, ஸோ யாரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, பிட்யூட்டரி ஸோ ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் லோப் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ அந்த பிட்யூட்டரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிலீசிங் ஹார்மோன் அண்ட் இன்ஹிபிட்டரி ஹார்மோனை யூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ஆன்டீரியர் லோப் இருக்குது பார்த்தீங்களா, ஆன்டீரியர் லோபு ஹைப்போதாலமஸோட எதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா பிளட் வெசல்ஸ். ஸோ ஹைப்போதாலமஸ் கனெக்டட் வித் ஆன்டீரியர் லோப் பை பிளட் வெசல்ஸ். இந்த பிளட் வெசல்ஸை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபுல் நேம் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா ஹைப்போதாலமிக் ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் பிளட் வெசல்ஸ். ஓகே, தென் ஹைப்போதாலமஸ் போஸ்டீரியர் லோபில் எதன் மூலம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள், நர்வ் பண்டில். ஸோ ஹைப்போதாலமஸ் கனெக்டட் வித் போஸ்டீரியர் லோப் பை நர்வ் பண்டல். நர்வ் பண்டலுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது, என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹைப்போதாலமிக் ஹைப்போஃபைசியல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போஸ்டீரியர் லோப் கனெக்டட் with hypothalamus by nerve bundle and hypothalamus also connects anterior lobe who is connected by blood vessels. So இதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஹைப்போதலமஸ் ஆன்டீரியர் லோபை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு RH அண்ட் IH அப்படின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, அப்போ ஹைப்போதலமஸ் போஸ்டீரியர் லோபை எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஹைப்போதலமஸ் கண்ட்ரோல்ஸ் the secretion of posterior lobe by sending nerve signal. ஏன்னா எங்கே என்ன இருக்குது, nerve bundle இருக்குது. ஸோ எதை சென்ட் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணும், nerve சிக்னலை சென்ட் பண்ணி posterior lobe கண்ட்ரோல் பண்ணுது யார், ஹைப்போதலமஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டான ஹைப்போதலமஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இட் interlink both the nervous system and endocrine gland. Endocrine system. So nervous system and endocrine system ரெண்டுத்துமே இன்டர்லிங்க் பண்ணுறது யார் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கு. யாருன்னா ஹைப்போதலாமஸ்.
ஓகேங்களா. ஸோ கிளாண்ட்னா என்னன்னு பார்த்தோம், ப்ளஸ் அதோட டைப்ஸ் அண்ட் மேஜர் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று விட்டுட்டேன் பாருங்கள், ஒன்று சொல்ல இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம், என்னென்ன கிளாண்ட்ஸ் எல்லாம் வந்து எண்டோக்ரைன் கிளாண்டு. அதே எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ நம்ம சலைவா அப்படின்னு சொல்லும், அப்போது சலைவரி கிளாண்ட் எக்ஸாம்பிள், அண்ட் கேஸ்ட்ரிக் கிளாண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கு எக்ஸாம்பிள். வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, லிவர் இஸ் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளாண்டு. ஸோ இதெல்லாமே எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கு. ப்ரூனஸ் கிளாண்டு அப்படின்னு இருக்குது, அதுவும் எக்ஸோக்ரைன் கிளாண்டு. அது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம இன்டெஸ்டைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மால் இன்டெஸ்டைன், அதில் அதை மூணாக பிரிப்போம். ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னு சொல்லுவோம், டியோடினம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டியோடினமில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, ப்ரூனஸ் கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். திஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கான எக்ஸாம்பிள் இது. ஸோ இந்த கிளாண்டு டியோடினம் பார்ட்ஸில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கெமிக்கல் நேச்சர் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஒவ்வொரு ஹார்மோன்ஸ்க்கும் ஒவ்வொரு கெமிக்கல் நேச்சர் இருக்குது. அப்படி என்னென்ன கெமிக்கல் நேச்சர் அப்படின்னு பார்க்கலாம். கெமிக்கல் நேச்சர் ஆஃப் ஹார்மோன்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது பாருங்கள். அமைன்ஸ், protein or peptide hormone, and the last one steroids. ஸோ என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தாச்சு, அந்த என்னென்ன கெமிக்கல் நேச்சர் இருக்குன்னு பார்த்தாச்சு. என்னென்ன ஹார்மோன்ஸ் எந்த டைப் அப்படின்றத பார்க்கலாம். அட்ரினலின், noradrenaline, melatonin, the last one thyroid hormones. So these hormones are amines. அதாவது இந்த ஹார்மோன்ஸோட கெமிக்கல் நேச்சர் என்ன, அமைன்ஸ். அப்போ எந்த ஹார்மோன்ஸுக்கு புரோட்டீன் அண்ட் பெப்டைட் கெமிக்கல் நேச்சராக இருக்குன்னு பார்க்கலாம். இன்சுலின், glucagon and pituitary hormones. So these hormones are protein or peptide hormones. Last one steroids. And the hormones la steroids அப்படினு பார்க்கலாம். So maximum வந்து sex hormones இதெல்லாமே steroidsல தான் வரும். These hormones are steroid hormones. இதிலே பாருங்களேன், the first ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா, the first two water soluble hormones, the steroids அப்படின்னாலே நமக்கு lipids தெரியும். So lipid soluble hormones. So amine and protein or peptide hormones are water soluble, and the last one steroid is lipid soluble. So chemical nature of hormones பார்த்தோம். அதில் வந்து என்னென்னு பார்த்தோம், அமைன்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் ஆர் பெப்டைட் இருக்குது, அண்ட் ஸ்டீராய்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஹார்மோன்ஸ்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளாண்ட் ரிலேட்டட் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு கிளாண்ட் நம்ம வந்து தலையில் என்ன இருக்குது, நெக்கில் என்ன இருக்குது, அண்ட் செஸ்ட் ரீஜனில் என்ன இருக்குது, அப்டாமனில் என்ன இருக்குது, ஒவ்வொரு எங்கெங்கே என்னென்ன கிளாண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கிளாண்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிட்யூட்டரி gland. So first gland நம்ம ஹெட்ல உள்ள pituitary gland. pituitary gland ஓட ஷேப் பாருங்க. இப்போ hypothalamus ஓட ஷேப் என்ன சொன்னா, கோன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படினு சொன்னேன். pituitary ஓட gland ஓட ஷேப் பாருங்க, P ஷேப். ஸோ பட்டாணின்னு சொல்கிறோம், அந்த ஷேப்பில் இருக்கும். எது, pituitary gland. pituitary gland is also known as மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து பிட்யூட்டரி கிளாண்டை மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்கிறோன்னா பாருங்கள், ஹைப்போதலமஸ் யாரை கண்ட்ரோல் பண்ணுறா, பிட்யூட்டரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ பிட்யூட்டரி கிளாண்டு யாரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, மற்ற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது பிட்யூட்டரி. அதனால தான் அதுக்கு என்ன நேம் சொல்லியிருக்காங்க, மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க, ஒரு மாஸ்டர் எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 lobes. ஸோ 2 லோப் இருக்குது, 2 lobes.
என்னென்ன லோப் இருக்குது? ஆன்டீரியர் லோப் இருக்குது, போஸ்டீரியர் லோப் இருக்குது. ஆன்டீரியர் லோப், போஸ்டீரியர் லோப். ஆன்டீரியர் லோபுக்கு இன்னொரு நேம் பாருங்க, அடினோஹைப்போஃபைசிஸ். ஸோ ஆன்டீரியர் லோப் என்னன்னு சொல்லுவோம்? அடினோஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். போஸ்டீரியர் லோபை நியூரோஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ pituitary glands consist of two lobes, anterior lobe and posterior lobe. Anterior lobe என்ன சொல்லுவோம்? adenohypophysis னு சொல்லுவோம். and posterior ஒன்னா neurohypophysis அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆல்ரெடி இதில் பாருங்கள், இது ஃபுல்லாகவே நர்வ் பண்டிலோட கனெக்ட் ஆகிருக்கும் நம்ம சொல்லியிருப்போம். அதனாலே இங்கே பாருங்கள், neurohypophysis எது? posterior lobe. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதனால இது என்னன்னு சொல்லுவாங்க? பிட்யூட்டரி கிளாண்டை இதை காமனான நேம் பாருங்கள், ஹைப்போஃபைசிஸ்னு சொல்லலாம். ஸோ ஹைப்போஃபைசிஸ்ன்றது எந்த கிளாண்டை குறிக்கும்? பிட்யூட்டரி கிளாண்டை குறிக்கும். அதனாலே இது பாருங்கள், இதில் எல்லாமே ஹைப்போஃபைசிஸ்ன்றது யூஸ் பண்ணியிருப்பேன். சரி, இப்போ பாருங்களேன், பிட்யூட்டரி கிளாண்டு ரெண்டு லோபுமே வந்து அட்டாச்சாக இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த கருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கரு உருவாகிறதுலேருந்து இது அட்டாச்சாக இருக்குமான்னா இருக்காது. அப்போ எங்கே இருந்து இது வருது அப்படின்னா, கீழே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஆன்டீரியர் லோப், இது போஸ்டீரியர் லோப் மேலே இருக்கிறது. ஸோ இந்த ஆன்டீரியர் லோப் எதுலேருந்து வருது அப்படின்னா, Rathke's pouch. So anterior lobe originate from Rathke's pouch. Rathke's pouch ன்னு சொல்லலாம், இல்லைன்னா வேற எப்படி நேம் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா roof of the mouth ன்னு கூட சொல்லலாம். So anterior lobe originate from Rathke's pouch or roof of the mouth அப்படின்னு சொல்லலாம், அதாவது இந்த பார்ட். நெக்ஸ்ட் posterior one ஆல்ரெடி மேலே இருந்து தான் வருது. அப்போ இது எங்கேருந்து வருது அப்படின்னா, so posterior lobe originate from diencephalon அப்படி இல்லைன்னா base of the brain அப்படின்னு சொல்லலாம். So anterior lobe originates from a Rathke's pouch or roof of the mouth, and posterior lobe originates from diencephalon or base of the brain. ஸோ அதை பற்றி அதோட ஷேப் பார்த்தாச்சு, அதை என்னென்னு சொல்லுவோம், ப்ளஸ் அதோட 2 லோப்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ அதோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. இப்போது இந்த ஆன்டீரியர் லோப் இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும் அப்படின்னா 6 ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. அப்போது போஸ்டீரியர் லோப் எத்தனை ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுதுன்னா 2 ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. ஸோ என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 6 ஹார்மோன்ஸ், அதாவது அடினோஹைப்போஃபைசிஸ் இருக்கு இல்லையா, அது எத்தனை ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது? 6 ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் GH. GH மீன்ஸ் growth ஹார்மோன். செகண்ட் ஒன் TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அண்ட் தேர்ட் ஒன் ACTH. ACTH மீன்ஸ் அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். அண்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள் FH. FH means follicle, FSH அதாவது follicle stimulating hormone. Fourth one FSH, follicle stimulating hormone. And fifth one LH, luteinizing hormone. Sixth one LTH. LTH means luteotropic hormone. இதுக்கு இன்னும் நிறைய நேம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஹார்மோன்ஸாக பற்றி படிக்கும்போது டீட்டெயிலாக அதுக்கு ஃபுல் ஃபார்மை அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அடினோஹைப்போஃபைசிஸ் செக்ரீட் 6 ஹார்மோன்ஸ், இதெல்லாமே எழுதியாச்சு. அண்ட் போஸ்டீரியர் லோப் இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை ஹார்மோன் செக்ரீட் பண்ணது? 2 ஹார்மோன்ஸ். அது என்னென்ன பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வாசோப்ரெசின். வாசோப்ரெசின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ADH ஹார்மோன்னு சொல்லலாம். ADH மீன்ஸ் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன். ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்மோன் பாருங்கள், ஆக்சிடோசின். ஸோ ஆக்சிடோசினுக்கும் இன்னொரு நேம் இருக்குது, குயிக் பர்த் ஆர் ரேப்பிட் பர்த்னு எந்த ஹார்மோனை சொல்லுவோம்னா ஆக்சிடோசின்னு சொல்லுவோம். ஸோ பிட்யூட்டரி லோப்ஸோட செக்ரீஷன் என்னென்ன ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தாச்சு. அண்ட் ஒவ்வொன்றா வந்து க்ரோத் ஹார்மோன்னா என்ன, ஃபுல் ஃபார்ம்,
ப்ளஸ் அது என்னென்னலாம் ஸ்டிமுலேட் பண்ணுது, எதுக்காக, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்மோன் பாருங்கள், growth ஹார்மோன். Growth hormone. Growth hormone also known as STH. It means somatotropic hormone. So growth hormone is also known as somatotropic hormone. growthனாலே நம்மளுக்கு தெரியுங்க, growth நம்ம வளர்றோம் வளரல அப்படின்றது, ஷார்ட்டாக இருந்தாலும் சரி ரொம்ப டாலாக இருந்தாலும் சரி. இப்போ growthனாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிளிக் ஆகிற வேர்டு எது? போன். ஸோ இட் ஸ்டிமுலேட், என்னத்தை ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னா chondrogenesis and osteogenesis. So growth hormone stimulates chondrogenesis and osteogenesis. What is chondrogenesis? Chondrogenesis என்ன அப்படின்னா cartilage formation. So formation of cartilage. Cartilage நமக்கு தெரிஞ்சது தான், குருத்தெலும்பு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டியோ. ஆஸ்டியோன்ற வேர்டை பார்த்தாலே நம்மளுக்கு போன் தெரியும். ஸோ இது போன் ஃபார்மேஷன். ஸோ growth hormone stimulate chondrogenesis and osteogenesis. Chondrogenesis mean formation of cartilage and osteogenesis mean formation of bone. growth hormone வேற என்ன வேலை இருக்கு? helps in, வேற எதுக்கு உதவி பண்ணுது பாருங்க, it helps in retention of minerals. அதாவது மினரல்ஸை வந்து நம்ம பாடியில் தேக்கி வச்சுக்கும். ஸோ growth hormone helps in the retention of minerals like sodium, potassium, phosphorus etc. in our body. ஸோ ரிட்டென்ஷன் ஆஃப் மினரல்ஸை நம்ம உடம்புல தேக்கி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது growth ஹார்மோன். growth ஹார்மோனோட வேறு என்ன வேலை அப்படின்னு பாருங்கள். இப்போ செல்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன், செல்ஸ்லாம் அதோட எனர்ஜிக்காக என்ன பண்ணும், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். இப்போ இந்த growth ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்களா, அதை குறைக்கும். அதாவது எப்படின்னா growth ஹார்மோன் decreases the rate of for energy by the cells. ஸோ செல்ஸ் என்ன பண்ணுது, அதோட எனர்ஜிக்காக குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். இது நார்மல். அதை டிக்ரீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா growth ஹார்மோன். ஸோ growth ஹார்மோன் decreases the rate of glucose utilizations for energy by the cells. ஸோ growth ஹார்மோன் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ growth ஹார்மோன் டெஃபிஷியன்சி இட் காசஸ் என்னத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம். growth ஹார்மோனோட டெஃபிஷியன்சி, ஸோ என்ன வந்து குறையுது. இப்போ growth ஹார்மோனோட செக்ரீஷன் கம்மியாயிடுச்சு அப்படின்னாலே என்னன்னு சொல்லுவோம், நம்ம அதை கம்மியாக இருந்தாலே ஹைப்போ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்போ செக்ரீஷனால் என்ன நடக்கும் அப்படின்னா growth ஹார்மோனோட ஹைப்போ செக்ரீஷன். ட்வார்ஃபிசம் யாருக்கு மெயினாக வரும் அப்படின்னா சைல்டுக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு என்ன வரும், ட்வார்ஃபிசம். ஸோ ட்வார்ஃபிசம் அது வந்து குள்ளத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது மேக்ஸிமம் யாருக்கு வரும் அப்படின்னா சைல்டுக்கு வரும். எதனால் வருது அப்படின்னா டியூ டு த ஹைப்போ செக்ரேஷன் ஆஃப் growth ஹார்மோன்ஸ். ஓகே, இதுக்கு என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா ஸ்டண்டட் growth, அப்படியே growth என்ன ஆகும், தடைப்பட்டுரும். ஸோ ஸ்டண்டட் growth அண்ட் மென்டல் டிசபிலிட்டிஸ் எல்லாமே ட்வார்ஃபிசம் உள்ளவங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹைப்போ செக்ரேஷன். ஹைப்போ செக்ரேஷன்னால என்ன வரும், ஹைப்பர் செக்ரேஷன் அதிகமாக செக்ரேட் ஆச்சு அப்படின்னா அக்ரோமெகாலி அண்ட் ஜெய்ஜாண்டிசம், இதுவும் ஹைப்போ செக்ரேஷன் தான். பட் அக்ரோமெகாலி யாருக்கு வரும் அப்படின்னா அடல்ட்டு, மிடில் ஏஜ்டு அடல்ட்டு. அண்ட் ஜெய்ஜாண்டிசம் சைல்டுக்கு வரும். என்ன அப்படின்னா ஜெய்ஜாண்டிசம் அப்படின்றது ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, அதாவது ஓவர் க்ரோத் ஆஃப் ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஜெய்ஜாண்டிசம் ஹைப்பர் செக்ரேஷன் ஆஃப்
growth ஹார்மோனால் வருது. அண்ட் யாருக்கு வரும் அப்படின்னா சைல்டுக்கு வருது. அதே அக்ரோமெகாலி இதுவும் அக்ரோ அப்படின்னாலே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹைப்போ செக்ரீஷன் யாருக்கு வருது? அடல்ட்டுக்கு வருது. இப்போ இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் தசாவதாரம் படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து லாரி காரை மோதிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்க, கமல்ஹாசன் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹேண்ட் போன்லாம் ரொம்ப லென்த்தியாக இருக்கும், ப்ளஸ் ஃபீட் போன்லாம் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இந்த ஜா இருக்குது பார்த்தீங்களா, லோயர் ஜா, இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அக்ரோமெகாலி இருக்காங்க போது அவங்களுக்கான சிம்டம்ஸ். ஸோ ஓவர் க்ரோத் ஆஃப் லோவர் ஜா அண்ட் ஹேண்ட் போன் அண்ட் ஃபீட் போன் இது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ், இப்போ லிவர் இருக்குது, ஸ்ப்ளீன் இருக்குது, எல்லாமே என்லார்ஜ்மெண்ட் ஆகிடும். எதனால்? அக்ரோமெகாலினால். ஸோ க்ரோத் ஹார்மோனோட டெஃபிஷியன்சி ஹைப்போசெக்ரீஷன் அண்ட் ஹைப்போசெக்ரீஷனால் என்ன வருது அப்படின்னு பார்த்தாச்சு. செகண்ட் ஒன் க்ரோத் ஹார்மோன் பார்த்தாச்சு. செகண்ட் ஒன் பாருங்கள், டிஎஸ்ஹெச் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாட் இஸ் டிஹெச்? டிஎஸ்ஹெச் தைராய்டு stimulating hormone. thyroid stimulating hormone ஒன்றும் இல்லை. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பாருங்கள், ஹைப்போதலமஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது, பிட்யூட்டரி போட்டிருக்கேன். தைராய்டு எங்கே இருக்குது? தைராய்டு கிளாண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தேன், நெக்கில் இருக்கக்கூடியது. ஸோ ஷேப்பு, ஸோ இது தைராய்டு கிளாண்ட். பாருங்கள் என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, பட்டர்ஃப்ளை ஷேப் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ தைராய்டு கிளாண்ட் இருக்குது. இப்போ இந்த தைராய்டு கிளாண்டோட செக்ரீஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்மோன் செக்ரீஷன் வந்து லோவாக ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு போகும் அப்படின்னா ஹைப்போதலமஸ் அண்ட் ஆல்சோ சென்ட் டு பிட்யூட்டரி, ரெண்டுத்துக்குமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போகும். ஓகே, உடனே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹைப்போதலமஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு இல்லையா, ஓகே இங்கே லோ செக்ரீஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹைப்போதலமஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பிட்யூட்டரியை ஸ்டிமுலேட் பண்ணும். எதுக்காக? என்னத்தை சென்ட் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணணும்? ஆர்ஹெச். ஆர்ஹெச் மீன்ஸ் ரிலீசிங் ஹார்மோன். பாருங்கள், ஒரு செயலை வந்து நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டிமுலேட் பண்ணுறேன், அதை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா ஆர்ஹெச். அதே வந்து டிக்ரீஸ் பண்ணுது அப்படின்னா இன்ஹிபிட்ரி, அதை வந்து ஸ்டாப் பண்ண வைக்கிறது இன்ஹிபிட்ரி ஹார்மோன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரெண்டுத்துக்குமே போகுது. ஸோ ஹைப்போதலமஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்ஹெச் ஹார்மோன், அதாவது ரிலீசிங் ஹார்மோனை யாருக்கு சென்ட் பண்ணுது? பிட்யூட்டரிக்கு சென்ட் பண்ணும். பிட்யூட்டரியை சென்ட் பண்ணி அதை ஸ்டிமுலேட் பண்ணுது. உடனே பிட்யூட்டரி இந்த ஹார்மோன் வரதை பார்த்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா உடனே இதுக்கு டிஎஸ்ஹெச் ஹார்மோனை சென்ட் பண்ணும். அப்போ என்னது? தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனை யார் அனுப்புகிறா? பிட்யூட்டரி அனுப்புது. உடனே தைராய்டு இந்த இன்ஃபர்மேஷன் தைராய்டுக்கு போனதுக்கப்புறம் தைராய்டு என்ன பண்ணும்? செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுதான் இப்படி கன்வே பண்ணுற இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுற மெசேஜ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ என்ன ஹார்மோன்ஸை இது வந்து இதை ஸ்டிமுலேட் பண்ணோன்னே இதை செக்ரேட் பண்ணணும் இல்லை, என்ன ஹார்மோனை செக்ரேட் பண்ணும்? ஸோ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஸ்டிமுலேட் தைராய்டு கிளாண்ட் டு செக்ரேட் 2 ஹார்மோன்ஸ். என்னென்னா T3 அண்ட் T4 ஹார்மோன்ஸ். நம்ம பழைய புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா, ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் தைராக்சின் அப்படின்ற வேர்ட் மட்டும் தான் கொடுத்துருப்போம். அதே நியூ புக்கில் பாருங்கள் T3 அண்ட் T4 2 ஹார்மோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் T3? ஸோ ட்ரை ஐடோதைரோனைன். and the T4 thyroxine. T3 and T4 hormones are secreted by thyroid gland, and T3 means the triiodothyronine and T4 means thyroxine. So both the hormones are secreted by thyroid gland. So TSH hormone function என்னன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, third one என்ன சொல்லியிருந்தா? ACTH. What is ACTH? adrenocorticotropic ஹார்மோன். பாருங்க, adrenocorticotropic ஹார்மோன் ACTH. ஓகே, இந்த ஹார்மோன் எதை ஸ்டிமுலேட் பண்ணும்? உங்களுக்கு தெரிஞ்சு இதில் பார்த்தாலே தெரிஞ்சும் எந்த கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ண போகுது? அட்ரினல் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ண போகுது. ஸோ அட்ரினல் கிளாண்ட் ப்ரெசன்ட், ஸோ கிட்னியோட அப்பர் போர்ஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இப்படி கேப்லெக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்டை வந்து இப்படி ரெண்டாக பிரிக்கலாம், செப்பரேட் பண்ணலாம். The outer one is cortex and the inner one medulla.
outer one cortex and the inner one medulla. ஸோ அட்ரினல் கிளாண்டை ரெண்டாக பிரிச்சிருக்கும். இப்போ பாருங்கள் அட்ரினல்னு சொல்லியாச்சு. எதை ஸ்டிமுலேட் பண்ண போகுது? கார்டெக்ஸாக மெடுலாவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கார்டெக்ஸ் கார்டிகோ நான் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அட்ரினல் கிளாண்ட் ஸ்டிமுலேட் அட்ரினோ கார்டிகோ அதாவது சாரி ACTH adreno corticotropic hormone stimulate adrenal cortex to secrete two hormones. One is glucocorticoid and the another one mineralocorticoid. So இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் யார் செக்ரீட் பண்றா? the outer part cortex. மெடுலாவும் டூ ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும். ஸோ ACTH stimulate adrenal gland to secrete the two hormones. One is glucocorticoid and another one mineralocorticoid. And ACTH also stimulate melanin synthesis in melanocytes. Melanocytesல melanin synthesis stimulate பண்ணுறது யார்? ACTH. Another function. Next fourth பாருங்க. fourth ஹார்மோன் என்ன சொல்லியிருந்தேன்? FSH அப்படின்னு சொல்லியிருந்தேன். follicle stimulating hormone சொல்லியிருந்தேன். ஸோ FSH இதில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? LH. ஸோ லியூட்டினைசிங் ஹார்மோன் சொல்லியிருந்தால் அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா FSH அண்ட் LH போத் ஹார்மோன்ஸ் ஆர் காமன்லி known as gonadotropic hormones. FSH and LH both hormones are commonly called as gonadotropic hormone. அதான் FSH and LH சேர்த்து போட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ FSH பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். FSH அப்படின்னு சொல்லுவோம். கோனட்ஸ் அப்படின்னாலே ஏதோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறோம்னு பாருங்கள். FSH என்ன பண்ணும் அப்படின்னா நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன், அதை வச்சு நம்ம உள்ளே போகலாம். FSH இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்து செக்ரேட் ஆகும். என்னத்தை செக்ரேட் பண்ணும், என்னத்துக்கு ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னா மேலுக்கு ஸ்பெர்ம் ஃபார்மேஷனை ஸ்டிமுலேட் பண்ணும், அதே ஃபீமேலுக்கு ஓவம் ஃபார்மேஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். லியூட்டினைசிங் ஹார்மோனுக்கு பார்த்தீங்களா இது அப்படியே ஆப்போசிட் டு தட். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்மோன்ஸ் இது ஃபுல்லாகவே செக்ஸ் செல்ஸ் ஆர் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் செக்ஸ் செல்ஸ் ஸ்பெர்ம் ஆர் ஓவம். ஸோ அதை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறது இதோட வேலை. அப்போ LHோட வேலை என்ன அப்படின்னா ஹார்மோன்ஸ் மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது. சரிங்களா? அதோட செக்ரேஷனுக்கு இது ஸ்டிமுலேட் பண்ணுறது யாரோட வேலை? LHோட வேலை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு FSH பற்றி பார்க்கலாம். ஸ்டிமுலேட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஓவம். அப்போ ஓவம் ஃபார்மேஷனை டைரெக்டாக எழுதக்கூடாது. என்ன அப்படின்னா ஸ்டிமுலேட் த மெச்சூரேஷன். ஸோ கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் நம்ம நடத்துவோம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு புரிஞ்சிடும் டீட்டெயில்டாக. பாருங்கள் FSH ஹார்மோன் யாருக்கு செக்ரேட் ஆகுது அப்படின்னா மேலுக்கும் செக்ரேட் ஆகுது அண்ட் ஃபீமேலுக்கும் செக்ரேட் ஆகுது. மேலுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டிமுலேட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். அது ஃபீமேலுக்கு என்ன பண்ணுது? ஸ்டிமுலேட் த மெச்சூரேஷன் ஆஃப் கிராஃபைன் ஃபாலிகல்ஸ். ஒன்றும் இல்லைங்க, கிராஃபைன் ஃபாலிகல்ஸ் மெச்சூர் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரப்சர் ஆகி அதுலேருந்து என்ன வரும் அப்படின்னா ஓவம் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம மெச்சூரேஷன் ஆஃப் கிராஃபைன் ஃபாலிகல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ FSH ஓவர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் LH. நெக்ஸ்ட் ஒன் LH luteinizing hormone. ஸோ இது அந்த கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லணும், மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபார்மேஷன் சொல்லியாச்சு. இது ஹார்மோன்ஸ் ரிலேட்டட். ஸோ இதுவுமே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே செக்ரேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மேல். ஃபீமேலுக்கு சேம் திங் ஸ்டிமுலேட். இன்னொன்று பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்.
which hormone causes ovulation அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓவியுலேஷன் இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் நடத்தும் போது பார்த்துக்கலாம். பட் ஒரு ஓவராலாக நான் சொல்கிறேன். ஓவியுலேஷன் அப்படின்றது ஓவரில் இருந்து அந்த ஃபெல்லோப்பியன் டியூப்க்கு அந்த ஓவம் போகிறது தான், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் என்னது ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எல்ஹெச்சில் மேல் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபீமேல். ஸோ எல்ஹெச் ஹார்மோன் ஃபீமேலில் என்னது ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். மேலில் என்ன பண்ணோம் பார்த்தோம், மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் செக்ரீஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறது எல்ஹெச் அப்படின்னு பார்த்தோம். அது மேலுக்கு. மேல் செக்ஸ் ஹார்மோன்றதுக்கு டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபீமேலுக்கு பாருங்கள், அதே மாதிரி ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் செக்ரீஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் யாரோட வேலை, LH ஓட வேலை. ஸோ LH hormones stimulate the female sex hormone secretion, right? என்ன ஹார்மோன் இருக்குது அப்படின்னு நேம் பாருங்கள், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்டிரான். ஸோ ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்டிரான் secreted by estrogen and progesterone. The female sex hormone secretions is stimulated by luteinizing hormone. Next 6th one பாருங்க. So FSH, LH எல்லாமே பார்த்தாச்சு. The last one luteotropic hormone. Full form லியூட்டியோட்ரோபிக் ஹார்மோனுக்கு நிறைய நேம் இருக்குது. வேறு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ப்ரோலாக்டின் சொல்லலாம், ப்ரோலாக்டின் ஆர் லாக்டோஜெனிக் ஹார்மோனும் சொல்லலாம், ஆர் மேமோட்ரோபின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்டிஹெச்க்கு நிறைய நேம் இருக்குது. ஸோ ப்ரோலாக்டின்னாலும் லாக்டோஜெனிக் அண்ட் மேமோட்ரோபின் அண்ட் லியூட்டியோட்ரோபிக் ஹார்மோன்ஸ் ஆர் சேம். இதிலே பாருங்கள் உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. லாக்டோ மீன்ஸ் ரிலேட்டட் வித் விச் வேர்ட், மில்க். ஸோ எல்டிஹெச் ஹார்மோன் ஸ்டிமுலேட் த செக்ரீஷன் ஆஃப் மில்க். ஸோ என்னத்தை பண்ணுது, மில்க் செக்ரீஷனை ஸ்டிமுலேட் பண்ணுது in females after childbirth. So LTH, luteotropic hormone, stimulate the milk secretions after the childbirth in females. So 6 hormones, அதாவது adenohypophysis secretion ஓட 6 hormones வந்து நம்ம பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் போஸ்டீரியர் லோபு 2 ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ போஸ்டீரியர் லோபுக்கு என்ன நேம் சொல்லியிருந்தேன், நியூரோ ஹைப்போஃபைசிஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வாசோப்ரெசின் ஆர் ADH ஹார்மோன். ADH மீன்ஸ் ஆன்டி டையூரெட்டிக் ஹார்மோன். ஸோ ஃபர்ஸ்ட் ADH இதில் பாருங்களேன், யூரெட்டிக் அப்படின்ற வேர்டு எது ரிலேட்டட் வேர்ட்ஸ், யூரின் அப்படின்ற ரிலேட்டட் வேர்ட்ஸ். அப்போ ADH ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இதை வச்சு ஒரு டயக்ராம் போடுறேன், அதை வச்சு உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஷேப் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நெஃப்ரான் கிட்னியில் இருக்கக்கூடியது. ஸோ பேசிக் யூனிட் ஆஃப் கிட்னி. ஸோ நெஃப்ரானில் இந்த பார்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராக்சிமல் டியூபுல் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ஒன் டிஸ்டல் டியூபிள். இந்த டிஸ்டல் டியூபில் இருக்கக்கூடிய வாட்டரை ரீஅப்சார்ப் பண்ணுறது எது பண்ணும், இந்த டிஸ்டல் டியூபிள் ரீஅப்சார்ப்ஸ் த வாட்டர். அதை ஸ்டிமுலேட் பண்ணுறது யார் அப்படின்னா ADH ஹார்மோன்ஸ், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஸோ ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ப்ரொமோட்ஸ் the reabsorption of water by the distal tubule of nephron. So antidiuretic hormone promotes the reabsorption of water by the distal tubules of nephron. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம தண்ணியை வந்து ரீஅப்சார்ப் பண்ணுச்சு அப்படின்னா வாட்டர் லாஸ் ஆகிறது குறையுமா,
ஸோ அப்போ என்ன பண்ணும், இட் ரெடியூஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ யூரின். இட் ரெடியூஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் லாஸ் ஆகிறத ரெடியூஸ் பண்ணுறது யாரோட வேலை, ஏடிஹெச் ஹார்மோனோட வேலை. ஓகே, இப்போ பாருங்கள் ஏடிஹெச் ஹார்மோனோட செக்ரீஷன் லோவாகிடுச்சு. ஸோ ஹைப்போ செக்ரீஷன் ஆஃப் ஏடிஹெச் ஹார்மோன் இட் காசஸ், ஸோ ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன்ஸ் ஹைப்போசெக்ரீஷன் காசஸ் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். டயபெட்டிஸ் அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ சுகர் பேஷண்ட் சொல்லுவாங்க, ஆனால் இது சுகர் ரிலேட்டட் கிடையாது, சேம் திங். ஸோ அதிகமாக என்ன பண்ணுவாங்க, யூரின் எக்ஸ்க்ரீட் பண்ணுவாங்க. ஸோ டயபெட்டிஸில் ரெண்டு இருக்குது பாருங்கள், மெயினாக பாருங்கள், டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் இருக்குது, இன்னொன்று டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குது. டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் இஸ் காஸ்டு பை or due to the hyposecretion of ADH hormone. அதே டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து சக்கரை வியாதின்னு சொல்லுவோம், சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இஸ் காஸ்டு பை ஆர் டியூ டு த டெஃபிஷியன்சி ஆர் ஹைப்போசெக்ரீஷன் ஆஃப் இன்சுலின். ஸோ இன்சுலினோட செக்ரீஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதே ஏடிஹெச் ஹார்மோனோட செக்ரீஷன் லோவாக இருந்துச்சுன்னா அது டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இது என்ன பண்ணுன்னா, இன்னொன்று பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும், பிபியை இன்க்ரீஸ் பண்ணுது. எது, த வாசோப்ரெசின் இன்க்ரீசஸ் த பிளட் ப்ரெஷர். எப்படி பிளட் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா, இப்போது இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பிளட் வெசல்ஸ். அப்படின்னா நார்மலாக இப்படி இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்கும். அதே இந்த பிளட் வெசல்ஸ் வந்து சுருங்குறேன், நான் கான்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னாலே ரொம்ப ஃபோர்ஸபுளாக என்ன பண்ணும், இந்த பிளட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது இந்த வாசோப்ரெசின் ஸ்டிமுலேட் த கான்ட்ராக்ஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ். ஸோ டியூ டு தட் பிபி இன்க்ரீசஸ். ஸோ இந்த பிளட் வெசல்ஸ் சுருங்கிறதுனால பிளட் ப்ரெஷர் என்ன ஆகுது, பிளட் வெசல்ஸ் சுருங்கிறதுனால பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. யாரோட வேலை, சேம் வாசோப்ரெசின்ஸோட ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன்ஸ் ஃபங்க்ஷன். அண்ட் த லாஸ்ட் ஹார்மோன் ஆக்சிடோசின். த லாஸ்ட் ஹார்மோன் ஆக்சிடோசின். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது, ரேப்பிட் பர்த் ஆர் குயிக் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஹார்மோனுக்கு நேம் ரேப்பிட் பர்த் ஆர் குயிக் பர்த்னு சொல்கிறது ஆக்சிடோசின். ஸோ ஆக்சிடோசின் இட் ஸ்டிமுலேட் த விகரஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரஸ் மசில்ஸ் டியூரிங் சைல்டு பர்த். யூட்ரஸ் இருக்குது, யூட்ரஸோட ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது. ஸோ டியூரிங் சைல்டு பர்த் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த யூட்ரஸோட மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணும், ரொம்ப கான்ட்ராக்ட் பண்ணும். ஸோ சுருக்கும்பொழுது பேபி என்ன பண்ணும், ஈஸியாக வெளியில் வரும். ஸோ இந்த ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் ஆக்சிடோசினோட வேலை. ஸோ ஆக்சிடோசின் ஸ்டிமுலேட் த விகரஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் யூட்ரஸ் டியூரிங் சைல்டு பர்த். ஸோ யூட்ரஸோட மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ணுறதுனால ஸோ சைல்டு ஈஸியாக வெளில வரும். ஸோ டியூரிங் தி சைல்டு பர்த். ஆக்சிடோசினோட மெயின் ஃபங்க்ஷன், ஐம் ரிப்பீட் அகைன், oxytocin stimulate the vigorous contraction of smooth muscles of the uterus during childbirth. And இன்னொரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள், ப்ரோலாக்டினுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரோலாக்டின் ஒரு லாக்டோஜெனிக் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அது லாக்டோன்றதுனால மில்க் செக்ரீஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம். இங்கே என்ன பாருங்கள், அந்த ஆக்சிடோசினும் மில்க் ரிலேட்டடில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். என்னென்னா, oxytocin stimulate the ejection of milk from the mammary gland. ஸோ mammary glandல இருந்து மில்கை எஜெக்ட் பண்ணும், வெளியேற்றுறது யார் ஸ்டிமுலேட் பண்ணுறது, ஆக்சிடோசின். ஸோ ஆக்சிடோசின் ஆல்சோ ஸ்டிமுலேட்ஸ் த எஜெக்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் த mammary gland. ஸோ நம்ம ரெண்டு பார்த்தோம், ஆன்டீரியர் லோப் அண்ட் போஸ்டீரியர் ஒன் பார்த்தோம். ஆன்டீரியர் லோப் 6 ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது அண்ட் போஸ்டீரியர் ஒன் 2 ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. அண்ட் அந்த ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் ஒரு டெஃபிஷியன்சினால என்ன வருது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் பற்றி பார்த்தோம், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தோம். அதில் பிட்யூட்டரி கிளாண்ட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் இந்த டாபிக் இன்னும் முடியல,
ரிமைனிங் இருக்குது. அது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். Subscribe and share our channel TAF 360 English. Thank you.